லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நட்சத்திர தம்பதி டைவர்ஸ் விவகாரம். நண்பர் பார்ட்னருடன் ரகசிய உறவு. வெளியான விவாகரத்து காரணம். நான் கடினத்தை தேர்ந்தெடுப்பேன். மனம் திறந்த சானியா மிர்சா. இந்தியாவின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா, இவரும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக்கும் கடந்த 2010 ஆண்டு ஹைதராபாத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு முன்பு சோயப் மாலிக் ஆயிஷா சித்திக் என்ற பெண்ணை செல்போன் மூலம் பேசி காதலித்து 2002 ஆண்டு திருமணம் செய்திருந்தார். ஆனால் அந்த திருமணத்தின் போது ஆயிஷா போலியான புகைப்படத்தை வைத்து காதல் செய்ததாக தகவல் பரவியது. இதையடுத்துதான் சானியா மிர்சாவுடன் சோயப் மாலிக் கடந்த 2010 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அந்த சமயத்தில் முதல் மனைவி ஆயிஷா காவல்துறையிடம் புகார் அளித்து சோயபுடனான தனது புகைப்படங்களையும் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். ஆனால் திடீரென ஏனோ அமைதியானார். அந்த அமைதிக்கு விலையாக சோயப் மாலிக் தரப்பில் 15 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்துதான் சானியா மிர்சாவுடன் சோயப் மாலிக் திருமணம் செய்து கொண்டு இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இந்த தம்பதிக்கு 5 வயதில் மகன் ஒருவர் உள்ளார். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே சானியா சோயப் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் இது உண்மையில்லை என்பது போல் அவ்வப்போது இருவரும் இருக்கும் புகைப்படம் வெளியாகி ரசிகர்களின் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 20 சோயப் மாலிக் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவத்தை திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது. இதை அடுத்து சோயப் சானியா இணை பிரிந்தது உறுதியானது. அதைத் தொடர்ந்து சானியா மிர்சாவின் குடும்பம் சார்பாக அறிக்கை வெளியானது. அதில் சானியா மிர்சா தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பொது கவனத்திற்கு வராமல் பார்த்து கொண்டவர். அவருக்கும் சோயப்புக்கும் சில மாதங்களுக்கு முன்பு விவாகரத்தானது. சோயப்பின் புதிய வாழ்க்கை பயணத்திற்கு சானியா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை அடுத்து சானியா மிர்சாவின் தந்தை இம்ரான் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், டென்னிஸ் சாம்பியன் தனது கணவருக்கு குலா கொடுத்து விட்டார், இதற்கு மேல் நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என விவாகரத்து தொடர்பாக பேசியிருந்தார். இஸ்லாம் மதத்தில் குலா என்பது கணவனுடன் சேர்ந்து வாழ மனைவிக்கு விருப்பம் இல்லாவிட்டால் மனைவி கணவனை விவாகரத்து செய்வதற்கு குலா என கூறப்படும். இதை அடுத்து சானியா மிர்சா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விவாகரத்து தொடர்பாக மனம் திறந்திருந்தார். அதில் திருமணம் என்பது கடினமான விஷயம், விவாகரத்து என்பது கடினமான விஷயம், எனினும் எந்த கடினமான விஷயம் வேண்டும் என்பதை தேர்வு செய்யுங்கள். உடல் பருமனுடன் இருப்பதும் கடினம், உடல் தகுதியுடன் இருப்பதும் கடினம். இதில் எந்த கடினம் வேண்டும் என்பதை தேர்வு செய்யுங்கள். ஒருவருடன் பேசுவதும் கடினம், பேசாமல் இருப்பதும் கடினம். வாழ்க்கை என்பது எப்போதுமே சுலபம் கிடையாது. நான் எப்போதுமே கடினத்தை தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் எந்த கடினம் வேண்டும் என்பதை புத்தி கூர்மையுடன் தேர்வு செய்யுங்கள் என சானியா மிர்சா பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் பல எதிர்ப்புகளை மீறி திருமணம் செய்து கொண்ட சானியா சோயப் தம்பதியர் பிரிந்ததற்கு காரணம் வெளியாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக சோயப் மாலிக் மற்றும் நடிகை சனா ஜாவத்துக்கு இடையே தொடர்பு இருந்ததாகவும் இதை தெரிந்து கொண்ட சானியா மிர்சா சோயப் குடும்பத்தினரிடம் முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சோயப் குடும்பத்தினர் துபாயில் வசித்து வந்த சானியா வீட்டிற்கு சென்று இருவரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சோயப்பின் மூத்த சகோதரியின் கணவர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பிரச்சனையை சரி செய்ய முயன்றிருக்கிறார். ஆனால் சோயப் மாலிக் சனா ஜாவத்துடன் ரகசிய உறவை துண்டிக்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் சானியா மிர்சாவுக்கு பெரும் மன உளைச்சலை தந்துள்ளது. இதையடுத்துதான் விவாகரத்து பெறுவதே நல்லது என குலா முறைப்படி சானியா சோயப்பை விவாகரத்து செய்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் சோயப் மாலிக் குடும்பத்தினர்
சானியா மிர்சாவுக்கு ஆதரவாக இருந்துள்ளனர். அதன் காரணமாகத்தான் சோயப் மாலிக் மறுமணத்தின் போது அவரின் குடும்பத்தினர் யாரும் செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதில் சோயப் மாலிக் மறுமணம் செய்து கொண்ட நடிகை சனா ஜாவத்துக்கும் இது மறுமணம் என தகவல் வெளியாகியுள்ளது. சனா கடந்த 2010ஆம் ஆண்டு உமைர் ஜஸ்வால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இருவரும் கருத்து வேறுபாடால் 2023இன் துவக்கத்தில் பிரிந்தனர். உமைர் ஜாஸ்வால் இருவருக்குமே சோயப் மாலிக் நண்பராக இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அப்போது ஏற்பட்ட பழக்கத்தில்தான் நண்பரின் மனைவியை திருமணம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் பாகிஸ்தான் ரசிகர்கள். மேலும் கடந்த ஆண்டு சோயப் மாலிக் மற்றும் சனா ஜாவத் கலந்து கொண்ட தொலைக்காட்சி காட்சிகளை தற்போது சமூக வலைத்தளத்தில் பரப்பி வருகின்றனர். இந்த மறுமணம் சோயப் மாலிக்கு 3வது மறுமணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.